வணக்கம் சண்டை மேப் நேயர்களே, நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னா நவம்பர் 24. ஓகே, இன்னைக்கு ரொம்ப நியூஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பரவலாக அதிகமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் சேஃபாக இருந்துக்குங்க. வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025க்கான உச்சி மாநாடு. அது என்ன உச்சி மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து G20 உச்சி மாநாடு. G20 உச்சி மாநாடு சமிட், G20 சமிட்னு சொல்லுவாங்க. G20 சமிட்னு சொல்லுவாங்க. எங்க நடைபெறுது அப்படின்னா ஜோஹன்னஸ்பர்க். ஜோஹன்னஸ்பர்க் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. ஓகே, ஜோஹன்னஸ்பர்க்ல இப்போ நடக்குது 2025. இந்தியா சார்பில் யார் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் இதில் பங்கேற்றுக்கிட்டாங்க. 2020 G20 தலைமை எங்க நடக்குது அப்படின்னா தென்னாப்பிரிக்கால இருக்கிற ஜோஹன்னஸ்பர்க்ல. ஓகேவா, இப்போதைக்கு தென்னாப்பிரிக்காவோட தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிபர் சிரில் ரம்போசா. ஓகேவா, சிரில் ரம்போசா இருக்கிறாரு. ஆப்பிரிக்கா கண்டத்தில் நடைபெறுவது இதுவே முதல் முறை G20 சமிட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட். அமெரிக்க அதிபரும் கலந்துக்கிட்டாங்க, சீன அதிபரும் இதுல கலந்துக்கலை. ஓகேவா, யார் ரெண்டு தலைவர்கள் மட்டும் கலந்துக்கல அப்படின்னா G20ல உறுப்பினராக இருக்கிற இந்த சீன அதிபரும் அமெரிக்க அதிபரும் ட்ரம்ப்பும் ஜிங்பிங்கும் கலந்துக்கல. ஓகே, இது கூட இப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. டிஎன்பிசி அடுத்த டிசம்பர் மாதம் பிளானர் வரப்போகுது. பிளானர் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த வாட்டி எல்லாருக்கும் நம்பி இருந்தவங்களுக்குலாம் பெரிய அடி. ஏன்னா வந்து குரூப் 2 குரூப் 4க்குலாம் கொஷின்ஸ் வந்து ரொம்ப நம்ம எதிர்பார்க்காத மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி அதுக்கு மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ கரெக்டாக நம்ம 6 மாதம் ஸ்டடி பிளான் நான் சொல்கிறேன். ப்ளஸ் அதுக்கு எப்படி படிக்கலாம். குரூப் 2 இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ஓகே. குரூப் 2 இங்கே தமிழ் ஆப்ஷன் சப்ஜெக்டாக படிக்கிறவங்க ஓகே. குரூப் 4க்கு தமிழ் மட்டும் தான் எழுத முடியும். ஹேண்டிகேப் அவங்க மற்றவங்க தான் வந்து இங்கிலீஷ் எழுத முடியும். இதுவும் நல்லா தெரியும். ஸோ இப்போவே ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் ஆரம்பிக்கணும்னு இருக்காதீங்க. அப்போது எக்ஸாம் முடித்த பிறகு வருத்தப்படுவீங்க. ஓகே, நம்ம எப்பொழுதுமே 170 மார்க்குக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ மேக்ஸ் இருக்குது, ஜிஎஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை படித்து வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடுவோம். இந்தியாவோட முதல் குவாண்டம் நகரம், குவாண்டம் சிட்டின்னு சொல்லுவாங்க. குவாண்டம் நகரம், ஓகேவா, குவாண்டம் சிட்டி எது அப்படின்னு சொல்றதுன்னா, இது வந்து பெங்களூரு தான் சொல்லுவாங்க. ஓகேவா, பெங்களூர் எங்க இருக்கு? கர்நாடகா மாநிலத்தில் இருக்கு. பெங்களூர்ல இருக்கு. குவாண்டம் சிட்டி அங்கே அமைக்கப்படுறாங்க. இது பெங்களூருவில் ஹைசரகட்டாவில் ஹெசாராகட்டா 6 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படுறதா இருக்கு. பெங்களூரு தொழில்நுட்ப மாநாடு 2025 அறிவிக்கப்பட்டிருக்கு. கர்நாடக அரசு 1000 கோடி நிதி ஒதுக்கியிருக்கு இதுக்காக. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் அதிநவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள், குவாண்டம் வன்பொருள் பூங்கா, அப்புறம் கிரையோஜெனிக் இன்ஜின் இருக்கு இல்லைங்களா, அதையும் சோதனை வசதிகளும் ஏற்படுறதுக்காக இந்த குவாண்டம் சிட்டியை உருவாக்குறாங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெங்களூர்ல கசர்கட்டா. அடுத்த கொஸ்டின், சைஹாக் என்ற நடவடிக்கையை செயல்படுத்திய காவல்துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சைஹாக் அப்படின்னா இது என்னத்துக்காக அப்படின்னா, இது சைபர் மோசடி இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு வர்றதுக்காக பண்ணது தான் இது. சைபர் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கை தான் இது. 42 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் 800க்கும் மேற்பட்டவர்கள். ஓகேவா, இது வந்து என்னென்ன மாதிரி மோசடிகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாங்கி தருவோம்னு சொல்லிட்டு ஜாப் ஃப்ராடு, முதலீடு மோசடி, வீட்டில் இருந்து வேலை செய்யும் மோசடி, அதாவது ஒர்க் அட் ஹோமு, அதுக்கப்புறம் வந்து ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கிக்கிறது. இதை விட பெரிய இது என்ன நடக்குது அப்படின்னா, ஃபாரெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சைபர் கிரைமில், சைபர் மோசடியில் என்னென்னா, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை போட வச்சு அவங்க யூஎஸ்டிடி, அதாவது பினான்ஸ் மூலயமா பிட்காயினில் பணத்தை திருடுறாங்க. அதை திருப்பிலாம் எடுக்கவே முடியாது. ஸோ இப்போ எதனால அப்படின்னா, இந்த ஜென்சி மாணவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வீட்டிலேயே ஏகப்பட்ட மாரி, ஏன்னா இப்போ செலவுகள் அதிகமாகிடுச்சு. ஏகப்பட்ட இன்ஸ்டாவாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஆட்ஸ் வருது. இன்ஸ்டாவில், டெலகிராமில், எல்லாத்துலேயுமே பணத்தை நம்ம என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும் பணத்தை காமிச்சிட்டா நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக நம்ம அதில் விழுந்துடுறோம். ஓகேவா, இப்போல்லாம் 100 ரூபாங்கிறது பெரிய காசு இல்லாமல் போனனால அவங்க 100 ரூபாவில் ஆரம்பிக்கிறாங்க. 100 ரூபாவை ஒரு 100 பேர்கிட்ட திருடுனா எவ்வளோ? 100 ரூபாவை 100 பேர்கிட்ட திருடுனா 10,000. அதுவே 100 ரூபாவை
ஒரு லட்சம் பேர்கிட்ட திருடினா அதுதான் 1 கோடி. ஓகேவா? இதே மாதிரி தான் கோடி கோடியாக திருடுறாங்க. ஸோ இதில் போய் இது வந்து ஏமாற வேண்டாம். ஓகேவா? 1936 தமிழ்நாட்டில் சைபர் கிரைம் பண்ணுறதுக்கு 1936 இந்த நம்பரையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதுலேயும் போய் ஆசை வார்த்தைகள் சொல்கிறாங்க. பணத்தை தான் மெயினாக பணத்தை ஆசை கட்டி தான் பணத்தையே பிடுங்குவாங்க. ஓகேவா? அந்த இதில் போய் விழுந்துடாதீங்க. ஸோ இந்த இது வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னா சென்னையில் தான். அதுக்கப்புறம் COP 31 மாநாட்டை நடத்த உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேசில். ஓகேவா? இந்த கிளைமேட் ஆக்ஷன் ப்ராஜெக்ட் 31ங்கிறது எங்கே அப்படின்னா இந்த COP 31 யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ், யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் COP 31 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஐநா 2024 காலநிலை மாற்ற மாநாடு துருக்கியில் நடப்போகுது. ஓகேவா? நடைபெற போது ஐநா சபையின் 30வது காலநிலை மாநாடு அதாவது பிரேசிலில் நடந்துச்சு. ஓகே, இந்த COP ஃபர்ஸ்ட் எங்கே நடந்தது அப்படின்னா 1995 பெர்லினில் ஆரம்பிக்கப்பட்டது. இது என்னன்னா கிளைமேட் சேஞ்சை பற்றி யுனைடெட் நேஷன், அதாவது ஐக்கிய நாடுகள் குழுலாம் இருப்பாங்களே, ஐக்கிய சபை வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு மாநாடு வச்சு இந்த COP 31 நடந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின், திருவிழாக்களின் திருவிழா ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்க அப்படின்னா இந்த 6 சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, குயின் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நார்த் ஈஸ்ட் சைட்லலாம் ஏன்னா ஒரே ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸாக இருக்காங்க, அங்கே ரிச்சுவல்ஸ் நிறையா இருக்கும், சாமி நிறைய. அதில் தான் இது இந்த ஹார்ன்பில் திருவிழா. ஓகேவா? ஹார்ன்பில்னு சொல்லிட்டு ஒரு பறவையே இருக்கு. ஹார்ன்பில் திருவிழா எங்கே நடக்குது அப்படின்னா திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நாகாலாந்தில் நடைபெறும். ஓகேவா? ஹார்ன்பில் திருவிழா நாகாலாந்தில் நடைபெறுது. எப்போ அப்படின்னா 10 டிசம்பர் 2025 கூட்டாளிகள் நாடுகளாக சுவிட்சர்லாந்து மற்றும் அயர்லாந்து போது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பிரிட்டன் கூட்டாளி நாடாக இதில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் யாருன்னா சுவிட்சர்லாந்து மற்றும் அயர்லாந்து கூட்டாளி நாடாக நம்ம இந்தியாவில் கலந்துக்கிறாங்க. ஓகே, அயர்லாந்து, சுவிட்சர்லாந்து மற்றும் அயர்லாந்து. அப்புறம் பழைய தொழிலாளர் சட்டங்கள் எத்தனை சட்டங்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4 லேபர் கோட்ஸாக வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. என்னென்னலாம் இதில் லேபர் இது அப்படின்னா என்னென்னலாம் இதில் லேபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் ஆன் வேஜஸ், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு, சோஷியல் செக்யூரிட்டி கோடு, த ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கோடு. அப்படின்னா என்ன அப்படின்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அளிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும். இது கம்பல்சரின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் எது எப்படியா இருந்தாலும் 8 மணி நேரத்துக்குள்ள வேலை பார்க்கக்கூடாது. ஸோ இவங்களுக்கு ஏதாவது கம்பல்சரியாக வந்து ஊதியம் டபுள் இருக்கணும். ஊதியம் டபுள் எப்போனா ஓவர் டைம் பார்க்குறப்ப. அதுக்கப்புறம் 4வது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்பல்சரியாக அவங்களுக்கு வேலை கொடுக்கும் போதே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருட்டாங்க. ஞாயிறு விடுமுறை கொடுக்கணுன்ட்டாங்க. ஊதியம் டபுள் மடங்காக இருக்கணும். இவ்வளவு ஆரம்பிக்கும் போதே பேசிக் சேலரி மினிமமாக ஐ திங்க் இப்போல்லாம் வந்து 18,000 கீழே கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அதுமாதிரி ஃபிக்ஸடாக வந்து இதுக்கு கீழே சேலரி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குது, காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ் இருக்குது, அதை வச்சு தானே நம்ம வேலை செய்யணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ தொழிலாளர் சட்டங்கள் அமல் 29 பழைய தொழிலாளர் சட்டங்கள் 4 சட்டங்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா ஊதிய விதி 2009, கோட் ஆன் வேஜஸ், தொழில்துறை தொடர்பு விதி 2020, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு, அப்புறம் சமூக பாதுகாப்பு விதி, சோஷியல் செக்யூரிட்டி 20, அதுக்கப்புறம் பணி பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணிச்சூழல் விதி, ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் 2020. இது அனைத்தும் சேர்த்து தான் 1, 2, 3, 4. இது நமக்கு டிஎன்பிசியில் கூட கேட்கலாம், குரூப் 1லையும் கேட்கலாம், குரூப் 2லையும் கேட்கலாம். ஸோ இது மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனைத்து பணிகளிலும் பெண்கள் இரவில் பணிபுரிய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் சம வேலைக்கு சம ஊதியம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் இலவச மருத்துவ பரிசோதனை வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குன்னா பணி நியமன ஆணை கண்டிப்பாக கொடுக்கணும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் சட்டப்படி குறைந்தபட்ச ஊதியம் உறுதி செய்யப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐடி ஊழியர்களுக்கு 7ஆம் தேதிக்குள்ள ஊதியம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அப்புறம் கூடுதல் பணி நேரத்துக்கு 2 மடங்கு ஊதியம் தரணும். அப்புறம் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் விடுமுறை, மருத்துவம் மற்றும் அனைத்து சலுகைகளும் கொடுக்கணும். கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா? அப்புறம் உணவு விநியோகம் போன்ற தற்காலிக பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு, சாலையோர வியாபாரிகள் பணியாளர்களுக்கும் வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் வச்சிருக்கணும், காப்பீடு, இஎஸ்ஐ எல்லாமே அவங்களுக்கு இருக்கணும், ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேபர் கோடு புதுசாக வெளியிட்டிருக்காங்க. பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ இவங்க யாரு? ஃபர்ஸ்ட் இதில் வச்சிருந்தல, இவர் மிகப்பெரிய வெட்டரன் எழுத்தாளர், கவிஞர், ஈரோடு தமிழன்பன். மறைவு எப்பன்னா 92 வயசுக்கு மேலே இறந்துட்டார் இன்னைக்கு. இவர் பேர் ஜெகதீசன். 1990 தொடங்கப்பட்ட வானம்பாடி கவிதை இயக்கத்தில் இவர் இணைஞ்சாரு. இவர் தூர்தர்ஷன் செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கிறாரு. அதேமாரி 2004 வணக்கம் வள்ளுவன் என்ற கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் தூர்தர்ஷனில் செய்தி வாசிப்பாளரும் இருந்திருக்கிறாரு. இவர் பேர் என்ன? தமிழ் அன்பன். இவரோட ஒரிஜினல் நேம் ஜெகதீசன். ஸோ இவர் இறந்திருக்கிறாரு. ஓகே, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.